பாஜக கேட்டுக்கொண்டே இருந்தது 4 முறையும். அது அந்த அர்த்தத்தில் இல்லைன்னு அதிமுக விளக்கம் சொன்னது. இன்னைக்கு பாஜக பாணியை பாமகவும் கடைபிடிக்குதோ, கூட்டணி ஆட்சின்னு கேட்டிருக்காங்க. என்ன பின்னணி? விசிக கேட்கலையா? விசிக கேட்குறாங்க. ஆனா இந்த தேர்தலில் சாத்தியமில்லை. தொடங்கி வச்சது அவர் தான். காரணம் என்னன்னா, நான் அவரை குறை சொல்லலை, விசிகாவை நான் குறை சொல்லவில்லை. காலம் மாறுது. ஏன்னா 1921 சுப்ராயல் ரெட்டியார் ஆரம்பித்த முதலமைச்சர், ஃபஸ்ட் முதலமைச்சர் 1921 தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்தது. அப்போ தான் முதலமைச்சர் அவர் காலத்திலேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பனங்கல் அரசர் அப்படியே தொடர்ந்து நீங்கள் 104 வருஷம் ஆகுது. இந்த 104 வருஷத்தில் நடக்காத விஷயங்கள் இந்த தேர்தலில் நடக்க போகுது. பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்க போகிறது. காரணம் என்னென்னா, பெரிய கட்சிகள் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள்லாம் சின்ன கட்சிகள், நீங்கள் எங்கள் கூட வந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம், என்ன ஒரு சீட்டோ 2 சீட்டோ நீங்கள் வாங்கலாம், ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், இருந்தால் வாங்க. நீங்கள் ஒரு சமூகத்தின் ரீதியாகவோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு குழுக்கு நீங்கள் தலைவராகவோ இருந்துட்டு போங்க. அந்த குழுக்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி ஓட் பேங்க் கிடையாது. அதனால் நீங்கள் எங்களோட வாங்க, உங்களுடைய அறுவடை இதெல்லாம் மகசூலை நாங்கள் அறுவடை பண்ணிக்கிறோம். இதைத்தான் எல்லா கட்சிகளும் இது வரைக்கும் அது காங்கிரஸ் காலத்திலேருந்து 67 திமுக வந்த காலத்திலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த பாவம் அந்த சின்ன சின்ன கட்சிகள் அதற்கு இரையாகி அவங்க வாழ்கிறதுக்கு இவங்க கூட சேர்ந்து கோயந்த போடுறது. இப்போ கம்யூனிஸ்டும் அதில் இன்டர்நேஷ்னல் பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டிகிட்ட அதுவும் சரண்டர் ஆகி இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்கிறது. இந்த தேர்தலில் என்ன ஆயிருக்குன்னா, முதல்ல நான் அதுக்காக திருமாவளவனையோ அல்லது அந்த ஆதவர்ஜனையோ நான் சல்யூட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வானத்தை வில்லா உழைப்போம், பச்சை காக்க பறக்க வச்சுருவோம், எல்லாம் பண்ணிடுவோம், பாலாறு தேனாறு ஓட வைப்போம்னு எல்லா கட்சியும் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஆரம்பித்த கொஞ்ச நாளையில் அதுக்கப்புறம் வேறு எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் யார் கூட சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவங்க செய்கிறதெல்லாம் இவங்களும் செய்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை துவக்கி வைத்தார், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது தொடர்ந்து தான் இந்த தேர்தலில் விஜய் வந்தது. ஒரு அவருடைய என்ட்ரி இதில் ஒரு தர்க்க ரீதியாக, ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். ஏன்னா நிதானமாக கேளுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு, இன்சூர் ஓட்டு யாருக்கு? திமுகவுக்கு 67லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூர் ஓட்டு ஒரு உழைப்பும் இல்லாமல் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இல்லாமல் சொல்லாதீங்க சார், அப்படியே போகுதுன்னு சொல்லுங்க. இல்லை உழைப்பு இல்லாமல் நான் என்ன, நீங்கள் வேறு இடத்துல புரிஞ்சுக்கணும். உழைப்பு இல்லாமல் என்னென்னா, அவங்களுடைய ஓட்டை நமக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியை எடுக்க வேண்டியதில்லை. அவங்க சாலிட் ஓட்டுன்றேன். சொல்லுங்க, உழைப்பு இல்லாமல் யாரை உழைப்பு இல்லாமல் திமுக அதுக்காக எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை. அந்த ஓட்டு சாலிடாக அவங்களுக்கு வருங்கிறது அதனுடைய அர்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். பாஜக எப்படி இந்துத்துவா ஓட்டு சாலிடாக வருதோ அது மாதிரி பாஜகவுக்கு வந்தால் இந்துத்துவா ஓட்டு, இந்துத்துவா ஓட்டு எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு வந்தால் மற்ற கட்சிகள்லாம் நிற்குமா? அதில் எதிர நிற்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது சார். இந்துக்கள் ஓட்டு வேற, இந்துத்துவா ஓட்டு வேற. இந்துத்துவா அது உங்களுக்கு அப்படி தெரியுது, எனக்கு 2 ஒன்று தான் தெரியுது. அதை எல்லாரும் பிரித்து பேசுறதுனால அப்படி தெரியுது. ஆகையினால இந்த சூழ்நிலை இருப்பதால் இந்த தேர்தலில் மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்போதுமே இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அது விஜய்க்கு போகும். அப்படியே போகும், கண்டிப்பாக போகும். அதே போல் எல்லா கட்சிகளுக்கு இருக்கிற ஓட்டுகள் அது பாதிப்பு, முதல் பாதிப்பு திமுகவுக்கு தான். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன், எல்லா கட்சியிலும் இருக்கிற இளைஞர்கள், யூத், எல்லா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா இளைஞர்களும், ஆண்களும் பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இந்த தேர்தலில். ஆகையினால இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது கூட்டணி, அதிமுக கூட்டணியிலிருந்து விஜய்க்கு போவாங்க. நான் தான் சொல்கிறேன், அலி போவாங்க. எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்கிறவங்க பூரா விஜய்க்கு போவாங்க. ஏன்னா அவர் மாநாடு வேற, அவர் எல்லா மாவட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, போகிறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் கூடுற கூட்டத்தை மாதிரி 4 மடங்கு கூட்டம் அவருக்கும் கூடும். எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூடுவாங்க. அது ஒரு பெரிய இது இருக்குது. ஒரு சுற்றல் சுற்றி வருவார். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எலெக்ஷன் இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படும். எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் ஏற்படும். ஏன்னா தலைமை 2 பேரும் இருக்கிற, ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கே எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு வந்த கட்சி தான். எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. மக்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு ஓட்டுக்கு அது வேறு. இளைஞர்கள் ஒரு குரூப் ஓட்டை பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பு தயாராகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் படித்த யூத் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள். ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை செய்யணும்.
ஒரு 2000 இந்த தேர்தல் களம் ரூபா மாறப்போகுது. 5 வருஷத்துக்கு 2000 ரூபா நீங்க வாங்குறீங்களே பொதுமக்களே, ஒரு மாசத்துக்கு 33 ரூபா 33 பைசா. இதுக்கு நாட்டை நீங்க அடகு வைக்கலாமா? 33 ரூபா 33 பைசா தான். ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு, 60 மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 2000 கொடுத்தா 1000 கொடுத்தா அதில் பாதி. ஆக இப்படியெல்லாம் நாட்டை அடகு வைக்காதீங்க, நாட்டுடைய நலன் பாதிக்கப்படுதுங்கிறத ஒரு யூத்தை வந்து அதுக்காக ஒரு குழு தயாராகிட்டு இருக்கு. ஆகையினால தனி பெரும்பான்மை வராத எந்த கட்சிக்கு வராதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படி வந்தா என்ன ஆகும்? கூட்டணி தான் வரும். யாரும் இல்ல நான் வர மாட்டேன். அதனால தான் எல்லாரும் சொல்றது காரணம் கூட்டணி ஆட்சி நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த நியாயம் சரி, அவங்க கணிச்சிட்டு சொல்றாங்க, சுயமா சிந்திச்சு சொல்றாங்க. ஓகே, நான் கேட்கிறேன் திரு செந்தில்வேல், இந்த முறை ஓட்டு எப்படி போலரைஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கிறாரு திரு குமார். விஜய் எங்கெல்லாம் பிரிப்பாரு, இந்த தனி கட்சி ஆதிக்கம் அப்படின்றது அண்ணாமலை கூட சொன்னார். திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு 50% போயிருச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்குறது, இது ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுதுன்னு அதை நோக்கி தான் இந்த களம் போகுதோ. அதனால தான் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல் திமுக கூட்டணியிலும் கேட்குது, அதிமுக கூட்டணியில் அதிகமாக கேட்குதோ? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. திரு குமார் அவர்கள் என்னுடைய நண்பர், அவர் சில கருத்துக்களை சொன்னார். நம்ம விருப்பின்றி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இதை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது அதிமுக வாக்கு என்பது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 40% மேல. நீங்க 2016 தேர்தலை ஒரு உதாரணமா எடுக்கலாம். ஏன் 2016 தேர்தல் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிமுக தனித்தே போட்டிட்டது. அப்கோர்ஸ் சின்ன கட்சிகளோட கூட்டணி வைத்தார்கள், அதை கூட்டணி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வாதத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா அவர்களுக்கு பெரிய வாக்கு வலிமை கிடையாது, அவங்க ரெட்டலை சின்னத்துல நின்றாங்க. அப்போ அதிமுக பொறுத்தல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்தே நின்று 41 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். ரைட். அந்த தேர்தலில் திமுக அணியாக பெற்ற வாக்குகள், நான் சொல்றது ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்துறேன், திமுக அணியாக பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் என்பது வெறும் 1 விழுக்காடு தான். ஆனால் அந்த அணியில் இன்றைக்கு திமுக அணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியும் கிடையாது. ரைட். அன்றைக்கு காங்கிரஸோடு மட்டும்தான் அவர்கள் கூட்டணி. காங்கிரஸ் இன்னொன்னு, திமுக தனித்தே வந்து வாங்கிய வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 விழுக்காடு. ஆனால் 178 தொகுதிகளில் போட்டிட்டு 234 தொகுதியில போட்டிட்டு அவங்க வாங்கினது 41. திமுக 178 தொகுதிகளில் போட்டிட்டு 32 விழுக்காட்டை வாங்கியிருந்தார்கள். காங்கிரஸோட மத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஓட்டை மட்டும் சேர்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வருது. சரி, காங்கிரஸோட ஆக்சுவலி ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முந்தைய 2014 தேர்தலில் காங்கிரஸ் தனித்து தான் நின்னுச்சு. காங்கிரஸ் தனித்து நின்று வாங்கிய வாக்குகள் என்ன சதவிகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட எக்ஸாக்ட் ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும், 4.4 விழுக்காடு. நீங்க 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தான் போட்டிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தனித்து போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்கு சதவிகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.4%. அப்போ காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்றேன், காரிகே தனித்து போட்டிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்க அதுக்கப்புறம் இப்ப கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசியா அமைந்த 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 47 விழுக்காடு, 46 எக்ஸாக்டா 46.97 விழுக்காடு, 47 விழுக்காடு வச்சுக்கோங்க, கூட்டணியாக வாங்கியது. 27 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 22 தொகுதிகளில் போட்டிட்டு 27 விழுக்காடு வாங்கி இருக்காங்க. ரைட். 34 தொகுதிகளில் போட்டிவிட்டு அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் வெறும் 20 தான். நீங்க வந்து பெரிய டிராஸ்டிக் டவுன் வந்து அதிமுக வாக்கு சதவீதத்தில் 2021-2024 தேர்தலிலுமே தேமுதிகவே சேர்த்து 23 வாக்கு இல்ல தேமுதிகவே சேர்த்தா சார்? தேமுதிக 5 தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப அங்க கூட்டணி நான் தனித்தனியா இல்ல, நான் கட்சி வாரியா மட்டும் தான் சொல்றேன். நான் 34 தொகுதிகள்ல அனைத்து 27 திமுக 27 20 விழுக்காடு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ தனித்தனியா கூட்டணி இல்லாமல் எடுத்துக்கங்க. தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் அவங்க தனித்து போட்டிட்ட தொகுதிகள்ல என்னவா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. இப்ப இன்னைக்கு தேதிக்கு ஆசான் டேட் திமுக வாக்கு சதவீதத்தில் 35 விழுக்காட்டிற்கு அதிகமாக தனித்தே வைத்திருக்கக்கூடிய கட்சி. 35 விழுக்காடு. நான் 50 45 மிகைப்படுத்தவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, 35 விழுக்காட்டிற்கு மேல வைத்திருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு தேதியில் அதிமுக வாக்கு சதவீதம் 20ங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இது ஒரு பெரிய சிக்கல். இப்ப அதிமுகவிற்கு 40ன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வைத்து சென்றார்கள் அல்லவா அந்த வாக்கு, அதை யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கறதெல்லாம் இப்ப பிரச்சனையே சண்டையே நடக்குது.